ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்தோட பட்ஜெட் பிளானிங் பற்றி பார்க்கலாம். எப்போவுமே நான் வந்து 20,000க்கு தான் பட்ஜெட் பிளான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்ட் வந்து 15,000 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மந்த் வந்து கிறிஸ்மஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும், கிஃப்ட்ஸ் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஸோ நிறைய செலவு இருக்கிறதுனால இந்த வாட்டி 15 மட்டும்தான் கொடுத்தாங்க. இதை வச்சு உன்னால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்ட் மட்டுமே 6,000 போயிடும். 6,000 போயிடுச்சுன்னா மீதி 9,000 வச்சு தான் நான் இந்த இந்த மந்த்தை நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும். ஸோ நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல தான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு நான் பிரிச்சுட்டேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ என்னென்ன ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு 6,000 ஒதுக்கியிருக்கேன். க்ரோசரி திங்ஸ் வந்து நான் 1,200 ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 மந்த்ஸுக்கான க்ரோசரி திங்ஸ் வாங்கினதில் எனக்கு பேலன்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதோட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,200 மட்டும் நான் ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி மில்க் வந்து இது கட் பண்ண முடியாது. ஸோ மில்க்குக்கு வந்து 1,500 நான் ஒதுக்கியிருக்கேன். தென் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட ரைஸோட இதையும் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ரைஸ், ஈபி, பெட்ரோல், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. பட் இந்த வாட்டி அதையுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ரைஸ்க்கு வந்து நான் 800 ஒதுக்கியிருக்கேன். இட்லி அரிசி ப்ளஸ் சாப்பாட்டு அரிசி ரெண்டுக்குமே சேர்த்தே நான் 800 ஒதுக்கியிருக்கேன். ஒரு 10 கேஜி அப்படின்னா எங்களுக்கு போதும். ஸோ அதனால் நான் 800 மட்டும்தான் ஒதுக்கியிருக்கேன். இந்த மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிலிண்டர் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா சிலிண்டர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். லாஸ்ட் மந்தோட ஒரு 15 டேஸ் அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஸோ அதனால் நான் இந்த மந்த்து வந்து சிலிண்டர் வந்து இதில் ஆட் பண்ணலை. இப்போவும் போல் சைடில் சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். இதில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் இதில் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு மந்த் எண்டில் காமிக்கிறேன். இப்போ வீக்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இந்த வாட்டி நான் 2,000 தான் போட்டிருக்கேன். பெர் வீக் வந்து 500 அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நிறைய பனி விழுறதுனால பசங்க வந்து ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கோல்டு வேறு இருக்கனால. ஸோ நான் ஃப்ரூட்ஸோட இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். பாதியாக குறைச்சிருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு வந்து 2,000 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ஒதுக்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் வந்து ஒதுக்கியிருக்கிற அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேயுமே இந்த வாட்டி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த்தெல்லாம் நான் வந்து 4,000 ஒதுக்கியிருந்தேன். பர் வீக் 1,000 அப்படின்ற மாதிரி. பட் இந்த மந்த் வந்து என்னால் அந்தளவுக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியல. ஸோ 2,500 தான் நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். பர் வீக் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 625 வருது. இந்த ரூ. 625 தான் ஒரு வாரத்துக்கான காய்கறி செலவு ப்ளஸ் தண்ணி ரெண்டையுமே நான் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பர் வீக் 625 அப்படின்னு 4 வீக் நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஆக்சுவலி 5 வீக்ஸு. அந்த 5th வீக் வந்து 2 நாள் தான் இருக்குது. மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் தான் இருக்குது. ஸோ இதில் வர்ற பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு நம்ம அந்த 2 டேஸை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்த 15,000. இதிலேருந்து நான் ஒவ்வொன்றுக்கும் எப்படி அமௌண்ட் ஒதுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தனித்தனி பர்ஸில் தான் எப்பவும் போல் நான் வந்து தனித்தனி பர்ஸில் தான் போடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் எடுக்கிறேன், எந்த பர்ஸ்லேருந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன், பேலன்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்ட்டுக்கான 6,000 நான் இப்போ ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட் 4 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரெண்ட்டுக்கான அமௌண்ட்டு நான் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசரி திங்ஸ்க்கான அமௌண்ட்டு 1,200 ப்ளஸ் மில்க்குக்கான அமௌண்ட்டு 1,500 ப்ளஸ் ரைஸ்க்கான அமௌண்ட்டு 800. இதெல்லாம் இது 3மே மந்த்லி எக்ஸ்பென்சஸில் இருக்குது. ஸோ இது 3யுமே நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 3,500 வருது. இந்த 3,500 நான் தனியாக பிரித்து அதை இன்னொரு பர்ஸில் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் எவ்வளோ மில்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறேன், மீதி அதில் எவ்வளோ வைக்கிறேன் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் எனக்கு தெரியும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுப்பேன். பிரித்து தான் நான் எடுத்து வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ். வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு ரூ. 2,000 ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ₹1,000 வந்து நான்வெஜ்ஜுக்காக ஒதுக்கியிருக்கேன். ஸோ ₹3,000 வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸில் டோட்டலாக இருக்குது. ஸோ அந்த 3,000ஐ நான் வந்து வேறு ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வீக்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் தனியாக வந்து போட்டு வச்சுக்கிறேன். தனி பர்ஸில் வந்து நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா ரூ. 2,500 இருக்குது. மொத்தமே ரூ. 2,500 தான் இருக்குது. அந்த ரூ. 2,500 நான் வந்து தனியாக இன்னொரு பர்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங். இந்த 9,000ல் நான் எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் என்னால் மிச்சம் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரு சேலஞ்சு.
ஸோ நான் இதில் எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியுதா முடியலையா, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதா, இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறேனா அப்படிங்கிறது இந்த மந்தோட எண்டில் தான் தெரியும். ஸோ எவ்வளோ மிச்சம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.